Good morning, students. Second lesson, we are going to discuss the second lesson, kinematics. Kinematics means the motion. So we are going to discuss about the different types of motions. ஓகேங்களா? ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷனில் என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம், ஸோ நம்ம எப்படி எல்லாம் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான மோஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் we introduce something that means physics is basically an experimental science. ஃபிசிக்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸு. அந்த எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன தேவை, அதாவது ஃபிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக என்ன தேவை அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பெரிமெண்ட்டும் அண்ட் தென் கூடவே சேர்ந்து மேத்தமெட்டிக்ஸும். ஸோ இப்போ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் two main pillars of physics. Okay, so அப்போ 2300 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கிரீக் லைப்ரரியன் எரஸ்தனஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் எர்த்தை மெஷர் பண்ணியிருக்கிறார். பிகாஸ் த எர்த் இஸ் த மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல். ஸோ மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுடைய ரேடியஸை மெஷர் பண்ணியிருக்காங்க 2300 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் the size of the atom was measured much later, only in the beginning of the 20th century. beginning of 20th centuryல தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டமோடைய சைஸை வந்து மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் the central aspects in physics is motion. ஸோ ஃபிசிக்ஸ் வந்துட்டு நமக்கு central aspects in physics வந்து மோஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ மோஷன் இஸ் ஃபவுண்ட் அட் ஆல் லெவல்ஸ். மோஷன் அப்படிங்கிறத வந்து நம்மளால் எல்லா லெவல்ஸ்லையும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஃபவுண்ட் அட் ஆல் லெவல்ஸ் ஃப்ரம் மைக்ரோஸ்கோபிக் லெவல் டு மேக்ரோஸ்கோபிக் அண்ட் கேலக்டிக் லெவல். மைக்ரோஸ்கோபிக் லெவல் டு மேக்ரோஸ்கோபிக் லெவல் அண்ட் கேலக்டிக் லெவல். ஓகேங்களா? In short, the entire universe is governed by various types of motion. ஸோ யூனிவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் வந்து நமக்கு நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குன்றதை இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. த ஸ்டடி ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் யூஸிங் தி லாங்குவேஜ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அதனுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதாவது தட் மீன்ஸ் வந்து என்ன கைண்ட்ஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். தட் மீன்ஸ் வந்து டெரைவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ டு தே மூவ், அதை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படி மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இட் ஹேஸ் டு பி குவான்டிஃபைடு. தட் மீன்ஸ் அது வந்து குவான்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம், இவ்வளோ தான் மோஷன்ஸ் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்றது. ஸோ அதை எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் when 10 athletes run in a race. ஓகே, ஒரு 10 athletes வந்து ஒரு ரேஸில் ஓடிட்டுருக்காங்க. அப்படி ஓடும்பொழுது ஆல் ஆஃப் தம் டு நாட் ரன் இன் த சேம் மேனர். எல்லாருமே ஒரே மாதிரி ஒரே லெவலில் ஒரே ஸ்பீடில் ஓட போகிறது கிடையாது. ஓகேங்களா? தேர் பெர்ஃபார்மன்ஸ் cannot be qualitatively recorded by usage of words like ஃபாஸ்டஸ்ட், ஆவரேஜ், ஸ்லோவஸ்ட் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இதையும் ரெக்கார்ட் பண்ணுவோம். இட் ஹேஸ் டு பி குவான்டிஃபைடு. குவான்டிஃபையிங் மீன்ஸ் அசைனிங் நம்பர்ஸ் டு ஈச் அத்லெட்ஸ் மோஷன். ஸோ ஒவ்வொருடைய அத்லெட்ஸோடைய மோஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள அசைனிங் நம்பர்ஸ், தட் மீன்ஸ் 1 2 3 அப்படின்ற மாதிரி நம்ம அசைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கம்பேரிங் தீஸ் நம்பர்ஸ் ஒன் கேன் அனலைஸ் ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ ஈச் அத்லெட்ஸ் ரன் வென் கம்பேர்ட் டு அதர்ஸ். இப்போ 10 மெம்பர்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம குவாலிட்டேட்டிவ், தேர் பெர்ஃபார்மன்ஸ் கேனாட் பி த குவாலிட்டேட்டிவ்லி ரெக்கார்டட். நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்களோட குவாலிட்டேட்டிவாக ரெக்கார்டட் பண்ண முடியாது. ஸோ குவான்டிடேட்டிவாக ரெக்கார்ட் பண்ணணும். அந்த குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிறது எப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய ஃபாஸ்ட்டு, ஸ்லோவு, ஆவரேஜ் அப்படி வச்சு ஸோ அவங்கள நம்பரை அசைன் பண்ணிடுறோம். அந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு வந்தவங்கள ஃபர்ஸ்ட்டுன்னு சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கவங்க ரொம்ப ஃபாஸ்டஸ்ட், தென் அதுக்கடுத்தது இருக்கிறவங்க ஃபாஸ்டர், அதுக்கடுத்தது ஆவரேஜ், அதுக்கப்புறம் ஸ்லோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுடைய கேரக்டரைஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ கம்பேர் இன் திஸ் யூனிட் த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் நீடட் ஃபார் அனலைசிங் மோஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் இஸ் கவர்டு. ஸோ ரொம்ப பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சாவே நம்ம போதும். இதில் வந்து நம்ம மோஷன், டைரக்ஷன் ஆஃப் மோஷன் அண்ட் மேக்னிடியூட் இஸ் கவர்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன? கைனமேட்டிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப்
மெக்கானிக்ஸ் விச் டீல்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் மெக்கானிக்ஸுங்கிறது ஒரு பிரான்ச், அதில் ஒரு பிரான்ச் தான் கைனமேட்டிக்ஸ். ஸோ கைனமேட்டிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் மெக்கானிக்ஸ் விச் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபஸ்ட்டில் டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னால் கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது மோஷனை பற்றி படிக்கிறது. ஸோ மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் without taking force into account. The Greek word kainama means motion. கைனமானா என்னது மோஷன். ஸோ கைனமாங்கிறது ஒரு க்ரீக் வேர்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கான்செப்ட் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் மோஷன். ஸோ கான்செப்ட் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் மோஷன் கேன் பி வெல் அண்டர்ஸ்டுட் பை த ஃபாலோயிங் எலுசிடேஷன். எ பர்சன் sitting in a moving bus is at rest with respect to a fellow passenger but is in motion with respect to a person outside the bus. ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிட்டிங் இன் எ மூவிங் பஸ். ஸோ அப்போ அவங்க வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு யாரை கம்பேர் பண்ணும்பொழுது ஃபெலோ பேசஞ்சர்ஸ் கூட இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் இஸ் இன் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எ பர்சன் அவுட்சைட் த பஸ். இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு லேடி இப்போ இந்த பஸ் வந்து மூவிங்கில் இருக்கிறதா எடுத்துப்போம். இங்கே ஒரு பர்சன் இருக்கிறதா எடுத்துப்போம். இந்த பர்சன் கம்பேர் பண்ணும்பொழுது ஷீ இஸ் இன் அட் ரெஸ்ட். இவங்க வந்து இப்போ ரெஸ்ட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ரைட். அதே வந்து இந்த பர்சனை கம்பேர் பண்ணும்பொழுது ஷீ இஸ் இன் மூவிங். ஓகேங்களா. ஸோ த கான்செப்ட் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஹாவ் மீனிங் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு சம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். ஸோ அப்போ ரெஸ்ட் மோஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம சொல்லணும்னா டெஃபினட்டாக சம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும். டு அண்டர்ஸ்டாண்ட் ரெஸ்ட் ஆர் மோஷன் வி நீட் எ கன்வீனியன்ட் ஃபிக்ஸட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை? ஸோ ஒரு ரெஸ்ட் அண்ட் மோஷனை பற்றி நம்ம சொல்லணும்னா வி நீட் எ கன்வீனியன்ட் ஃபிக்ஸட் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். ஓகே, ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் என்ன? கண்டிப்பாக ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் அதை சொல்ல முடியும்னு சொல்லிட்டோம். That means அப்போ ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், இஃப் வி இமேஜின் எ கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் த பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்கிரைப்டு ரிலேட்டிவ் டு இட். ஸோ ஒரு coordinate system and the position of an object is described relative to it. ஸோ கண்டிப்பாக ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டமை இமேஜினேட் பண்ணிப்போம். அண்ட் தி பொசிஷன் ஆஃப் an object is described. அது ரிலேட் பண்ணி ஒரு எந்த பொசிஷனில் ஆப்ஜெக்ட் இருக்குன்றதை நம்ம சொல்லுவோம். தென் such a coordinate system is called frame of reference. இப்போது இதுதான் வந்து நமக்கு ஒரு XYZ ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேங்களா. இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை இமேஜின் பண்ணிட்டோம். இமேஜின் பண்ண கோஆர்டினேட் சிஸ்டத்தில் இந்த ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷனில் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ XYZ அப்படின்னா the object is placed in a x axis. அப்போது இங்கேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னும் பொழுது சப்போஸ் 5னா 5i வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே வந்து நம்ம XYZ ஆக்சிஸில் வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்ட் அஸ் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். அட் எனி கிவன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு விச் தி பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் XYZ. ஸோ நம்ம எந்த டைமிங்கில் அட் எனி கிவன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு விச் the position of the object position of the object வந்து யாரை பொறுத்து டிபெண்ட் பண்ணி நம்ம சொல்கிறோன்னா பொசிஷன் கோஆர்டினேட்ஸை டிபெண்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்ட் அஸ் கார்ட்டீசியன் கோஆர்டினேட். ஓகேங்களா. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், இசட் கோஆர்டினேட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு நம்ம சொல்கிறோன்னா XYZல சொன்னோம் அப்படின்னா தட் இஸ் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இட் இஸ் டு பி நோட்டட் தட் if the x, y and z axis are drawn in anti-clockwise direction, then the coordinate system is called as right-handed Cartesian coordinate system. So அதாவது anti-clockwise-ல அதாவது நம்ம சொல்கிறது வந்து drawn in anti-clockwise direction. That means XYZ anti-clockwise directionல இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா that is called as right-handed Cartesian coordinate system. Right-handed Cartesian coordinate system. ஓகேங்களா. ரைட். அண்ட்
Though other coordinate system do exist in physics, we conveniently follow the right-handed coordinate system as shown in a figure. நமக்கு other coordinate system இருந்தாலுமே நம்மளுடைய கன்வீனியன்ட்க்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது ஒன்லி ஒன் தான் right-handed Cartesian coordinate system, that is right-handed system x, y, z. ஓகேங்களா, ரைட். So the following figures illustrates the reference difference between left and right-handed Cartesian coordinate system. So இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லுமா, x, y, z, right-handed z up, right-handed z up. ஓகேங்களா, அடுத்தது என்னாச்சு அப்படின்னா இங்கேருந்து x இங்கே போயிடுச்சு. ஸோ x, y, z. ஸோ left-handed z up. ஸோ என்னாச்சு இந்த z, இங்கேருந்த z, இங்கே மேலே இருந்த இசட் என்னாச்சு, இப்படி இருந்த XY இசட்டை இப்போது இப்படி மாறிடுச்சு. ஸோ அப்போ இசட் வந்துட்டு என்ன ஆகுது, ரைட் ஹேண்டட் இசட் அப். இப்படி போச்சுன்னா ரைட் ஹேண்டட் இசட் அப். அதே இசட் வந்து இப்படி போச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது, அதாவது இசட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, அதாவது XY சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னும் பொழுது லெஃப்ட் ஹேண்டட் இசட் அப். ஓகே, ரைட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா XY இசட், இந்த y வந்து மாறிடுச்சு. அப்போது z இங்கே இருக்குது, y இங்கே இருக்குது அப்படின்னும் பொழுது இது என்னாச்சு, ரைட் ஹேண்டட் y அப். அதே இது இந்த இடத்துல மாறி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே வந்து z இருக்குது, இங்கே இங்கே y இருந்து இங்கே z மாறும்பொழுது லெஃப்ட் ஹேண்டட் y அப். y-ஓட இது மேலே போயிருக்கு அப்படின்னா y அப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம போகிறது பாயிண்ட் மாஸ். பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிறது என்னென்னா, டு எக்ஸ்பிளைன் தி மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் விச் ஹாஸ் ஃபைனட் மாஸ். த கான்செப்ட் ஆஃப் பாயிண்ட் மாஸ் இஸ் ரெக்வைர்ட் அண்ட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஒரு மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்டை பற்றி நம்ம சொல்லணும், அதனுடைய விச் ஹாஸ் ஃபைனட் மாஸ், ஃபைனட் மாஸை வச்சு ஒரு ஆப்ஜெக்டுடைய மோஷனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து, அதாவது ஒரு பர்டிகுலர் மாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்கும்போது அதனுடைய மூவிங்கை மோஷனை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தேவைப்படும். அண்ட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ லெட் த மாஸ் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் பி அஷ்யூம்டு டு பி கான்சன்ட்ரேட்டட் அட் ஏ பாயிண்ட். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி அதனுடைய மாஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த மாஸ் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் பி அஷ்யூம்டு டு பி கான்சன்ட்ரேட்டட் அட் ஏ பாயிண்ட். ஏதோ ஒரு பாயிண்ட்டில் மொத்த ஆப்ஜெக்டோடைய மாஸும், அதை ஒரு ஆப்ஜெக்டோடைய மொத்த மாசம் ஏதோ ஒரு பாயிண்டில் கான்சன்ட்ரேட் ஆகிட்டுருக்கும். தென் திஸ் ஐடியலைஸ்டு மாஸ் இஸ் கால்டு பாயிண்ட் மாஸ். இட் ஹாஸ் நோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் லைக் ஷேப் அண்ட் சைஸ். இதுக்குன்னு எந்த ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோ சைஸ் அண்ட் ஷேப்போ இருக்காது. ஓகேங்களா, இப்போ இந்த பெண்ணை வந்து நான் இப்படி வச்சுருக்கேன், என்னோடய ஃபிங்கரில் நான் பாயிண்ட் பண்ணி நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் என்னால் இங்கே வச்சு நிறுத்த முடியாது. ஸோ இங்கே வச்சு நிறுத்த முடியாது. ஸோ எந்த இடத்துல நான் பாயிண்ட் பண்ணால் ஹோல் த டோட்டல் ஆப்ஜெக்டும் அப்படியே எனக்கு பேலன்ஸ்டாக நிற்குமோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து பாயிண்ட் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ இப்படி இருந்தால் நிற்கிது, அதே பெண்ணை இப்படி வச்சு பாருங்கள் என்ன ஆகும், கீழே விழுந்துடும். ஸோ எந்த இடம் அந்த மாதிரி, ரைட். So mathematically a point mass has finite mass with a zero dimension. Mathematically point mass வந்து finite mass and zero dimension இருக்கும். Even though in reality a point mass does not exist, it often simplifies our calculations. Point mass அப்படிங்கிறது நமக்கு ரியல் லைஃப்பில் இல்லைனாலுமே do not exist, it often simplifies our calculations. நம்ம calculations வச்சு நம்ம சொல்ல முடியும். So it is to be noted that the term point mass is a relative term. அப்போ அதாவது ரியாலிட்டியில் இல்லைனாலும் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ணிட முடியும். ஸோ அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரிலேட்டிவ் டேர்ம்னு சொல்கிறோம். இட் ஹாஸ் மீனிங் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு எ ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி கைண்ட் ஆஃப் மோஷன் தட் வி அனலைஸ். ஓகே, ஸோ இது எப்போ மட்டும் நம்மளால் சொல்ல முடியும்னா ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் இட் இஸ் அ மீனிங்லெஸ். ஓகே, அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கைண்ட் ஆஃப் மோஷன் தட் வி அனலைஸ். ஓகே, ஸோ அப்போ அதில் என்னென்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா டு அனலைஸ் தி மோஷன் ஆஃப் எர்த் வித் ரெஸ்பெக்ட் டு தி சன்னு. மோஷன் ஆஃப் எர்த்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சன்னோடைய மோஷனை வச்சு தான் நம்ம எர்த்தோடைய மோஷன் சொல்ல முடியும். ஸோ எர்த் கேன் பி ட்ரீட்டட் அஸ் எ பாயிண்ட் மாஸ். This is because the distance between the sun and earth is very large compared to the size of the earth. எர்த்தோடைய சைஸை கம்பேர் பண்ணும் பொழுது earth is very large and compared to the size of the earth. ஓகேங்களா, சைஸை வந்து பெருசாக பார்க்கும்பொழுது எர்த்தோடைய சைஸ் பெருசாக இருக்கிறதுனால எர்த் வந்து பெருசுன்னு நம்ம சொல்கிறோம். எர்த் சைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரைட், சன் வந்து திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சன்னு அண்ட் எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ண பார்க்கும்பொழுது சைஸ் ஆஃப் எர்த் வந்து
லார்ஜ், வெரி லார்ஜ்னு நம்ம சொல்கிறோம். இஃப் வி த்ரூ அன் irregular ஆப்ஜெக்ட் லைக் எ ஸ்மால் ஸ்டோன் இன் தி ஏர். ஸோ ஏதாவது ஒரு irregular ஆப்ஜெக்டை, ஒரு ஸ்டோனை வந்து நம்ம காற்றுல தூக்கி போடுறோம் அப்படின்னா, டு அனலைஸ் இட்ஸ் மோஷன் இட் இஸ் சிம்பிளர் டு கன்சிடர் த ஸ்டோன் as a point mass as it moves in space. The size of the stone is very much smaller than the distance through which it travels. ஒன்றும் இல்லை, டு அனலைஸ் தி மோஷன் ஆஃப் த எர்த் வித் ரெஸ்பெக்ட் டு சன்னை வந்து கம்பேர் பண்ணி எர்த்தோடைய மோஷன் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்போது எர்த்தை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஒரு பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். எதனால் அப்படின்னு சொன்னால், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சன் அண்ட் எர்த் இஸ் வெரி லார்ஜ். எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெருசு கம்பேர் டு தி சைஸ் ஆஃப் த எர்த். எர்த்தோடைய சைஸை கம்பேர் பண்ணும்பொழுது கண்டிப்பாக எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வெரி லார்ஜ். ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஒரு irregular ஆப்ஜெக்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு லைக் ஸ்டோன் எடுத்துகிட்டு ஏரில் த்ரோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதை எதுக்காக அப்படி த்ரோ பண்ணுறோன்னா, டு அனலைஸ் இட்ஸ் மோஷன் இட் இஸ் சிம்பிளர் டு கன்சிடர் த ஸ்டோன் அஸ் ஏ பாயிண்ட் மாஸ். ஒரு ஸ்டோனை வந்து நம்ம பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஆஸ் இட் மூவ்ஸ் இன் ஸ்பேஸில் போகும்பொழுது ஸ்டோனுடைய ஸ்டோனை வந்து நம்ம ஒரு பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ த சைஸ் ஆஃப் த ஸ்டோன் இஸ் வெரி மச் ஸ்மாலர் தென் தி டிஸ்டன்ஸ். நம்ம தூக்கி போட்ட டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த நம்ம தூக்கி போட்ட ஸ்டோனுடைய சைஸ் வந்து வெரி ஸ்மாலராக இருக்கிறதுனால அந்த ஸ்டோனை வந்து நம்ம ஒரு பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி டைப்ஸ் ஆஃப் மோஷன் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.